ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுனே பார்க்கலாம். அதுக்கு நாட்டுக்கோழி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த சின்ன வெங்காயம் தான். தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வெந்த சின்ன வெள்ளிக்குடாவில் 2 தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முதல்ல போட்டு வதக்கிறதுக்கு மறந்துட்டோம். அதனால் நாங்கள் இப்போவும் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குறோம். நீங்கள் உள்ளி வதக்கிறதுக்கு முன்னாடியே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க விட்டு இறக்குனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.